why you choose. Okay, இப்ப ஒரு section why us அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல இந்த ஒரு ஹெட்டிங் ஒரு பேராகிராஃப். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு டிவ்ல நான் போட்டுக்கிறேன். இதை வந்து ஒரு டிவ்ல ஏன்னா அது ரெண்டு கண்டென்ட் இருக்கிறதால why chooses பேராகிராஃப்ல இது why heading info. இப்போ இது எல்லாத்துக்குமே எப்பவும் போல பாக்ஸ் போட்டு ஓகே, இது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேங்க, இப்போ இந்த y chooses இந்த ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்டருக்கு வந்தா நல்லா இருக்கும். இப்போ ys இருக்கு, ஓகே. சென்டர் எதுக்காக இது ரெண்டுத்தையுமே ஒரு டிவுக்குள்ள போட்டோம் அப்படின்னு தெரியல. நான் இதையும் சென்டர் பண்ணணும், இதையும் சென்டர் பண்ணணும். நேத்து ஒன்னொன்னா ரெடி பண்ணி காமிச்சோம், இன்னைக்கு குரூப்பா பண்றதுக்கு எப்படி அப்படின்னு கண்டென்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா ரெண்டுத்தையுமே சென்டர் பண்ணணும். நீங்க இந்த ஒய் ஹெட்டிங்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், ஒய் இன்ஃபோக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸ் லெவலா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தோன்னே வந்துடுச்சு. ஓகேங்க, இதனுடைய கலர் வந்து வேற மாதிரி இருக்கு, இதனுடைய கலர் வேற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த பேக்ரவுண்டே நம்ம எடுத்துப்போம். எங்க இந்த கலர் ஒயிட்டு, இது வந்து வேற ஏதோ கலர் இருக்கு, அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓகே இந்த கலர் அப்படியே RGB ரெட் கிரீன் y heading ரெடி இருக்கா? y info இன்ஃபோட கலர் தான் இப்படி இருந்துச்சு, இதனுடைய கலரு ஒயிட். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண நிக்க வேண்டியதான், வந்துடுச்சு. ஸோ இதனுடைய ஃபாண்ட்டோட சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஓகேங்களா, இதை இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இதனுடைய ஃபாண்ட் சைஸ் என்னன்னு 35 பிக்சல். இதையுமே நம்ம 35 பிக்சல் நமக்கு என்ன வேணுமோ அதை இங்க நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், ஃபாண்ட் அப்புறம் லெட்டர் ஸ்பேஸ் என்ன கொடுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுருங்க. ஓகே, இப்போ இது எனக்கு ஓகேவாயிடுச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் இந்த 4 பாக்ஸ். இந்த 4 பாக்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி சரி ஓகே 4 பாக்ஸே பார்த்தோம். 4 பாக்ஸுக்கு தனியா ஒரு இது
y box. இப்ப box ப்ரோ அது ஷார்ட் கட்டுங்களா? டாட் போட்டு எழுதுனா கிளாஸா வந்துருக்கும். புரியல. டாட் போட்டு எழுதுனா அது கிளாஸா மாறிடுமான்றேன். இது எப்போ சொன்ன கிளாஸ் எப்போ வந்து கேக்குற? டாட் அடிச்சு நீங்க கிளாஸ் நேம் எழுதிட்டு என்டர் அடிச்சாலே div வந்து கிரியேட் ஆகி இந்த மாதிரி வரும். ஓகேவா? y box இப்ப இந்த பாக்ஸ். அண்ணா அண்ணா என்ன சொன்னீங்க? தெரியலடா மறந்துட்டேன்டா. y1 தூங்கிட்டு இருந்திருக்கான் பாரு. அண்ணா திடீர்னு ஒரு வித்தை காமிச்சிட்டீங்கண்ணா நடுவுல. என்னண்ணா டாட் வச்சு இல்ல ப்ரோ அது புதுசா பண்றீங்க எங்களுக்கு வீடியோ பாரு வில்சன். என்ன சொல்றீங்க? பிரகாஷ் அண்ணா இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி இப்ப சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சிடுறேன். நீங்க சொல்லிட்டீங்களா இல்லையா? லீவ் ஆகல இப்பதான் பிரகாஷ் டெஸ்ட் இப்படி போட்டு அடிச்சா இந்த மாதிரி வரும் நான் சொன்னேனா சொல்லலையா? அண்ணா நான் பார்த்த வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியலண்ணா. சரி ஓகே ப்ரோ சொன்னீங்க ப்ரோ நான் பாயிண்ட் பண்ணி போறேன். ஓகேவா? சொன்னீங்க ப்ரோ நீங்க. தேங்க்ஸ் தலைவா. ஓகே அப்பமும் தூங்கிட்டேன் போலண்ணா. நானும் சொல்றேன். ஓகே இப்போ y1 2 3 இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுல நான் என்ன செய்ய போறேன்? display inline block height width 20% background white. ஓகேவா? அலைன்மெண்ட்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சரி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இமேஜ் மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. இது இமேஜா யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இப்படி ஓவர் பண்ணி இப்படி போட்டீங்கன்னா அந்த இமேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இமேஜ்னா நம்ம அப்படிதானே எடுத்தோம். ஓகேங்களா? இது ஒரு டைப். இன்னொன்னு இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்க இந்த பண்ணா எடுக்க முடியாது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐகான் பாத்தீங்கன்னா லைன் ஐகான், சிம்பிள் ஐகான், ஃபாண்ட் அவசம் ஐகான், நிறைய ஐகான்ஸ் வந்து இருக்கு. லைவ்லேயே சாரி ஆன்லைன்லேயே இருக்கும். ஓகேவா? இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபாண்ட் ஃபேமிலி எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? எனி ஐடியா? எஸ் அண்ணா நீங்க சொல்லி கொடுத்தீங்க. கூகுள் ஃபாண்ட் சொல்லுங்க. ஓகே ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட் ஆப்சம் இந்த ஐகான் பேர் வந்து ஃபாண்ட் ஆப்சம் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாண்ட் ஆப்சம் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க லைவ்ல இருந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி லைப்ரரிஸ் அவனே கொடுத்துருவோம். இதை நீங்க கிளிக் பண்ணாலே இங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த யூஆர்எல்ல நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய சிஎஸ்எஸ் லிங்க் டேகோட நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதோ இருக்குங்களா? இப்ப ஃபாண்ட் ஆவ்சம் அப்படின்ற ஒரு ஐகான்ஸோட லிஸ்ட்டை காப்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாண்ட் ஆவ்சம் ஐகான் வந்து லைவ்ல வந்து எக்கச்சக்கமா நிறைய இருக்கிறது இருக்கும். அதுல நமக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்படி போயிட்டு இங்க ஃப்ரீ ஐகான்ஸ், பெய்டு ஐகான்ஸ் அப்படின்னா இருக்கும். இப்ப வெப் அப்படின்னு நான் போடுறேன். இந்த ப்ரோ அப்படின்னா இருக்குல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா காசு. இது வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த இடத்துல ஃப்ரீன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஐகான்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும். ஃபேஸ்புக்கு நான் இப்படி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா இதை எடுத்துக்கணும். ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா எனக்கு இந்த ஐகானை நான் யூஸ் பண்ண போறேன் என் சிஸ்டத்துக்கு அப்படின்னா, என்னுடைய அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே HTMLக்குன்னு வந்துடும். இதை அகைன் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு வந்து இங்க போடுங்க. இது ஃபேஸ்புக்.
வேற வேற மாத்திக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி போடுறோம். போட்டுட்டு ஐகான் வந்துச்சா வரலையா? வந்துருச்சு. வேற வேற ஐகான்ஸ் மாத்திக்கலாம். ஓகேங்களா? நான் இதனுடைய ஹைலைட் மட்டும் இப்ப சொல்லிட்டேன். ஆமா, அதுல கிளாஸ் மட்டும் தானே போட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு ஸ்டைலுமே எழுதி இருப்பாங்களா? இத பேஸ் பண்ணி தான் அது அந்த விஷயத்தை எடுத்து வந்து கொடுக்குது. இந்த FA பிராண்ட்ஸ் இதுல நம்ம எதுவுமே ஸ்டைல் எழுதவே எங்க இருந்து வருது அப்படின்னா, டவுட்டா இருந்தா இதை நீ க்ளோஸ் பண்ணிடு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணு, ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இல்ல டிசைனே காணோம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்பேன். style.css நீ லிங்க் பண்ணிருக்க, அதை நான் ஹைட் பண்றேன். ஏன் வரல? அது வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டைல் ஃபைல்ல தான் நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? அதே ஆன்சர் தான். நீங்க FA இந்த ஃபாண்ட் ஆக்சம் உடைய லிங்க் நீங்க ஐகான் யூஸ் பண்ணனும் அப்படினா அதனுடைய CSS நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிருக்கணும். ஃபாண்ட் ஃபேமிலியும் அப்படிதானே. ஃபாண்ட் ஃபேமிலி நீங்க யூஸ் பண்ணனும் அப்படினா அதனுடைய விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல அப்படினா யூஸ் பண்ண முடியாது. கான்செப்ட் புரியுதா? ப்ரோ ஐகானோட லிங்க் எங்க இருந்து எடுத்தீங்க? அது மட்டும் கொஞ்சம் ஒன் மோர் டைம் சொல்றீங்களா? தலைவரே இதற்கு பாருங்க. ஃபாண்ட் ஆக்சம் CDN அப்படினு போடுங்க. இது கண்டென்ட் டைரக்டரி நெட்வொர்க் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். அது நமக்கு CDN என்னன்னு தெரிய தேவையில்ல. பட் ஃபாண்ட் ஆக்சம் CDN அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரி, ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வரும். இதுல லேட்டஸ்ட் வெர்ஷனா இருக்கிறத இந்த காப்பி லிங்க் டேக்னு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி ஆயிடும். அதை எடுத்து வந்து இங்க போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, இது போட்டுட்டோம். ஆனா இந்த வெப்சைட்டுக்கும் இப்ப ஃபாண்ட் ஆசம்க்கும் நீங்க Facebook ஐகான் எடுத்தீங்களா, அந்த வெப்சைட்டும் டிஃபரெண்ட் இல்ல? எப்படி வர்க் ஆகுது? இல்லங்க, இது வந்து எதுக்காக அப்படினா ஃபாண்ட் ஆக்சம்கான ஒரு CSS. ஓகேவா? நம்ம எடுத்துக்கிறதும் இதோ பாருங்க, FA அப்படினா ஃபாண்ட் ஆக்சம். ஓகே, வேற எந்த சைட்ல இருந்தாலும் எடுக்கலாம். ஆனா இந்த லிங்க் இந்த சைட்ல இருந்து லிங்க் எடுத்து போட்டாதான் ஃபாண்ட் ஆக்சம் தான் எடுக்கணும். ஆமா, அததான் சொல்றேன். ஃபாண்ட் ஆக்சமோட லிங்க் நம்ம இப்ப காப்பி பண்ணிருப்போம். இந்த மாதிரி நிறைய ஐகான்ஸோட விஷயம் இருக்குன்ற. இப்ப பாருங்க, லைன் ஐகான் CDN அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல இருக்கிற ஐகான்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். லைன் ஐகான்ஸ் அப்படின்றத மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இல்ல ஃப்ரீ எதா இருக்கான்னு தோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? நம்ம எடுத்தது ஃபாண்ட் ஆக்சமோட விஷயம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா fontaxam.com இந்த இடத்துக்கு தான் போவோம். இத இன்னொரு மெத்தடையும் பண்ணலாம். ஓகேங்களா? அது டைம் ஆகும் அப்படின்றதுக்காக தான். இந்த வந்து நீங்க சைன் இன் பண்ணணும். சைன் இன் பண்ணா இதை நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபாண்ட் ஆக்சம் ஐகான் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இங்க உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும் ரிஜிஸ்டர் பண்றது. ஓகேவா? இந்த இடத்துல போய் நீங்க எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களா ஒரு லிங்க் உங்களுக்குன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து இங்க போடுவீங்க. இந்த தலைவலி தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் ஆன்லைன்லயே இந்த மாதிரி URL இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதை நம்ம அப்படியே பைரேட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. Instead of wasting our time to register the site, நான் டைரக்டா போய் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளவுதான். அது நீங்க ஒவ்வொரு டைம் நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்பயுமே நம்ம ஆன்லைன்ல இருந்து இது அப்படியே எடுத்தோமா நம்ம யூஸ் பண்ணோமா அந்த மாதிரி இருந்தாலே ஓகே. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லிங்க் வந்துருச்சு. இந்த லிங்க் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய क्वेश्चन என்னவா இருக்குன்னா, அண்ணா எனக்கு ஐகான் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு டெக்ஸ்டோட சைஸை நம்ம எப்படி பெருசா ஆக்குவோம்? எதை யூஸ் ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ். இப்போ நம்ம யூஸ் பண்றதுமே ஃபாண்ட் ஆக்சம் தான். 10 பிக்சல் பெருசா இருக்குதா? கலர் சேஞ்ச் பண்ணனும்னா ஒரு டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணனும்னா கலர் தான். என்ன மறந்துட்டீங்களா? புரியுதுங்களா? இல்லன்னா அது வித்த நடக்குது, அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுவுமே ஃபாண்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகுமா? அப்போ அதான் சொன்னேன். இங்க நீ பாத்தியா பார்க்கலையா? ஃபாண்ட் ஆமா 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 நம்ம அங்க போட்டோம்ல. ஓகே, இது
இது நீங்க இதனுடைய சைஸ் அண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது. ஆனா நான் இதை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ப என்ன யூஸ் பண்றேன்? அவ்வளவுதான், நம்ம ஏரியாக்குள்ள வந்துருச்சு. மார்ஜின் பேடிங் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சொல்றேன், இந்த இடத்துல வேணும், கீழே வரணும். அவ்வளவுதான், வந்துருச்சுங்களா? ஸோ இதை தான் இந்த சைட்லையும் அச்சீவ் பண்ணியிருப்பான். ஓகேவா? அதை தான் நம்மளும் பண்ண போகிறோம். பட் ஆனால் இன்னைக்கு இந்த ஐகான்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபாண்ட் ஹேவ் சம் ஐகான் சிடிஎன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு யூஆர்எல் வரும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஹேவ் சம் .com அப்படின்னே ஒரு யூஆர்எல் இருக்கு. இந்த மாதிரி இல்லை, இங்க ஓகேவா? இங்க போயிட்டு ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்லை, இந்த இடத்துல ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும், இன்ஸ்டாகிராம் நம்ம அழியும் இடம், இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு வேணும்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இதை எடுத்துட்டு வந்து இப்படி போட்டு ரெஃப்ரெஷ் மேலே ஏறினீங்கன்னா